வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அமைச்சர் துரைமுருகன், ரகுபதி அவங்க 2 பேர் இலாக்காக்களும் மாற்றப்பட்டுள்ளன. இன்னொரு பக்கம் அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதி. இது இப்போது வந்த செய்தி. இது கொஞ்சம் முக்கியமான செய்தினா ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த கனிம வளம் அப்படிங்கிறது பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு புழங்கக்கூடிய இடம். மணல் மாஃபியாக்கள். இந்த மணல் தான் பல கொலைகளுக்கு காரணம். உங்களுக்கு தெரியும், ஜபகர் அலின்னு ஒரு சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டதாகவும் சரி, சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் முன்னாள் ஓய்வு பெற்றவர், எனக்கு பாதுகாப்பு இல்லாதனால நான் சாட்சி சொல்லலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகுதுன்னா, சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கவா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டு தமிழக அரசை ஒரு குட்டு வச்சது. அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் இந்த கனிம வளம். மைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரிதான பொருள். ஆனால் என்ன இங்கே சிக்கல்னா, எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது சுரண்டப்படுது. எப்படி செம்மண்டை பொன்முடி அவர்கள் சுரண்டி மாட்டினாரோ அதே போல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துரைமுருகன் இலாக்கா வசம் இருந்த அந்த மைன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ரகுபதி அவர்கள்ட்ட போயிடுது. ரகுபதி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சட்டத்துறை போயிருக்கு. யார்கிட்ட? துரைமுருகன்ட்ட. சட்டத்துறை அப்படிங்கிறது ஏற்கனவே 2011 துரைமுருகன் பார்த்த துறை தான். சரி, துரைமுருகன் அந்த மாற்றம் ஏன் நடந்தது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு எப்படியும் வெளிப்படையாக வரும். ஆனால் எல்லாரும் பார்க்குறது என்ன, 5 வருடங்களாக துரைமுருகன் அவர்கள்ட்ட இருந்து அந்த மைன்ஸை வாங்குறதுக்கு முதல்வர் எவ்வளவோ பாடுபட்டார். இல்லை தம்பி, அது ஒன்றும் காசு வரல தம்பி, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எதுக்கு செந்தில் பாலாஜிக்கு 2 துறை கொடுக்குறாங்க, டாஸ்மார்க், மின்சாரம். ஏன்னா அவர் என்ன நடக்குதோ கரெக்டாக பண்ணுவார். ஒருத்தர் ஒரு ஹெச்எம்க்கு என்னங்க தேவை, அந்த மாணவன் நம்மகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கல்லா கட்டிடணும், அவ்வளோதானே எல்லா ஆட்சியில் இருந்தாலும். ஆனால் இங்கே என்னென்னா ஒன் வே டிராஃபிக் தான். ஒன்ஸ் வாங்கிறது மட்டும்தான், கொடுக்கறதே இல்லை. மாநாடு, இப்போ பேரணி, ஆர்ப்பாட்டம், எதுனாலும் செலவு கிளவு எதுனாலும் அவர் செலவே பண்ணுறதில்ல. துரைமுருகன் எத்தனை மாநாடு செலவு பண்ணி போட்டிருக்காரு. கட்சியில் சீனியர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் கிரவுண்டில் இறங்கி 84 வயசு ஆகிடுச்சு. 84 வயசில் போய் அவரை கிரவுண்டில் இறங்கி வேலை செய்ய சொல்கிறீங்களேன்னா, ஒரு வயசுக்கு மேலே ஒதுங்கி நின்னீங்க. இன்பநிதி வந்தாலும் அவர் அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருப்பேன், அதாவது என்னது அறிவாலயத்தின் அடிமை அப்படிங்கிறார். ஆமாங்க, நீங்கள் அறிவாலயத்தின் அடிமையாக இருப்பீங்க. ஏன்னா அறிவாலயம் தான் உங்களுக்கு இது லட்சம் கோடியெலாம் சொல்கிறாங்க. லட்சம் கோடிக்கு சொத்து வாங்கி கொடுத்தது உங்கள் பையன். நீங்கள் சுகபோக வாழ்க்கைக்கு அதுதான் காரணம். உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துரைமுருகன் இதில் பேசுவது வியப்பல்ல நமக்கு. அவர் எல்லா அமைச்சரவையும் இருக்கணும்பார். அவருக்கு அந்த ஏன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, அரசியலில் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னா கூச்ச நாச்சம் பார்த்தா முடியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய இலாக்கா மாற்றியது. இப்போவாவது முதலமைச்சர் அப்படின்னு வாங்கிட்டாரே அப்படின்னா கூட இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் 1 வருஷத்தில் தேர்தல் நிதி திரட்டி ஆகணும் பெரிய அளவுக்கு. அப்போ மைன்ஸ் இன்னமும் துரைமுருகன்கிட்ட இருந்தால் ஒன்றும் தரமாட்டார். பணத்தை யார் செலவு பண்ணுறது? பணத்தை எடுக்கக்கூடிய துறை பத்திரப்பதிவு, மைன்ஸு. பத்திரப்பதிவில் கொள்ளையா லாபம் வரும். மைன்ஸு சொல்லவே வேணாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மின்சாரம். இங்கெல்லாம் அதுமாரி கல்வித்துறை, உயர்கல்வியிலும் சரியாக. இப்போ இந்த வளம் கொளிக்கக்கூடிய துறைகள் இந்த எல்லாத்தையுமே அங்கே பணம் வரக்கூடிய வேலையை இன்றைக்கி திமுக ஈடுபட்டிருக்கு. அப்போ துரைமுருகன்ட்ட அந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் இருந்ததுன்னா இன்னும் 1 வருஷமும் அவர் மட்டும் சம்பாதிப்பார். பிரச்சனை. அப்படிப்பட்ட தேர்தலுக்கு செலவும் பண்ண மாட்டார், அவரும் சம்பாதிப்பார். அப்படிங்கிறத முதலமைச்சர் இப்போ அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கார். சரி, நடவடிக்கை எடுத்த உடனே என்னங்க, துரைமுருகன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பயுமேங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அமைச்சரவை மாற்றம் ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை அமைச்சர் இலாக்கா பறிக்கிறாங்க. பறித்த உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் பார்த்தீங்களா அதிர்ச்சியில் அட்மிட் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் துரைமுருகன் அதிர்ச்சியில் இல்லை, அவருக்கு சளி பிரச்சனைங்கிறாங்க. எனக்கே தெரியும், நான் போகிற டாக்டர்கிட்ட தான் அவர் போகிறார். நானே 2-3 தடவை பார்த்துருக்கேன் அவரை. ஏன் இதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இதே போல் தான் நல்ல நபருக்கும் நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இடி ரைடு அவரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட். செந்தில் பாலாஜியை இடி விசாரிக்கும் போது அவரும் ஹாஸ்பிட்டலில், நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில். அப்போ அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு உடல் உபாதைகள் நிறையா இருக்குதுன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யாருடைய உடல் உபாதையும் நம்ம குறைச்செல்லாம் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருவர்களுக்கு ஒரு உடல் உபாதை இருக்கும். நம்ம என்ன கேட்குறோம், எதுக்குங்க 84 வயசில் கஷ்டப்பட்டு அப்படி என்னங்க மக்களுக்காக உழைக்கிறீங்க, நிறைய சம்பாரிச்சிட்டிங்க போதாதான், இப்போ இன்னும் வேணுங்கிறது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? இப்போ மாட்டிட்டு நீங்கள் தானே முடிக்கிறீங்க. சரி, ரகுபதி அவர்கள் பக்காவாக என்னென்ன பண்ணுவார். அதனால் அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. திமுகவில் அதாவது என்னென்னா கலகலக்க ஆரம்பித்து விட்டது நம்ம தொடர்ந்து சொன்னோம்.
எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுக கலகலத்துக்கு ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நாள் இல்லாமல், அதாவது ஆட்சி முடியறதுக்கு 1 வருஷம் இருக்கும்போது நீங்கள் இலாக்கா மாற்றுறீங்க. சரி, இலாக்கா மாற்றுவது வந்து முதலமைச்சரின் விருப்பம்ங்கிறீங்க. உங்கள் அப்பா கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி இலாக்கா மாற்றும் போது கேட்ட விஷயம் என்னென்னா, ஒரு அமைச்சரை நீக்கிறாங்க, அவரை வந்து மறுபடியும் சேர்க்குறாங்க. இப்போ மனோ தங்கராஜன் நீக்கினீங்க, சேர்க்குறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஜெயலலிதா அம்மா நீக்கும் போதும் சேர்க்கும் போதும் உங்கள் அப்பா கலைஞர் என்ன சொன்னார்? அம்மையார் ஒரு அமைச்சரை நீக்குகிறார், ஏன் நீக்கினார் என்பதும் தெரியவில்லை. அவர் என்ன உத்தரவாதத்தை கொடுத்தார், அதனால் சேர்க்கிறேன் என்றும் சொல்லவில்லை. இதுதான் அம்மையாரின் ஆட்சி, இதுதான் அலங்கோல ஆட்சின்னு சொல்கிறார். இப்போ அதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? சொல்லப்போனால் அது திராவிட மாடலோ இல்லை வந்து இது பெரியார் மண்ணோ, இது உரிய ஜெயலலிதா ஆட்சி அப்படி தான் சொல்லிக்கணும். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் படிப்பானே நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. இன்னொன்று, இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சட்டசபை நடந்துகிட்ருக்கும்போது சட்டசபை நடந்துகிட்ருக்கும்போது எந்த விதமான மாற்றங்களும் நடக்காது. சட்டசபை நடந்துகிட்டு இருக்கும்போதே மாற்றம் நடக்குது. பொன்முடியை வந்து பதவி விட்டு எடுக்கிறீங்க, செந்தில் பாலாஜி எடுக்கிறீங்க. இது எப்பயுமே காணாத விந்தையிலும் விந்தை. இதற்கு காரணம் என்ன? செந்தில் பாலாஜியை கடைசி வரைக்கும் அமைச்சர்கள் வைக்கணும்னு நீங்கள் நம்பினீங்க. பொன்முடியை எப்படியாவது அமைச்சர்கள் வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. அவர் எவ்வளோ அவதூறாக பேசினாலும் அவர் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மக்கள் இதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது, நாங்கள் உங்களுக்கே போய் ஓட்டு போடணும். நல்லா யோசனை பாருங்கள், பொன்முடி அவர்கள் பேச்சை வைரலாக்க போகிறாங்க. இதை பார்த்துட்டு யாராவது போய் நீங்கள் 1000 ரூபா கொடுக்கறத நம்பி போய் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாடல் அப்படிங்கிறது வந்து வெளுத்து போன மாடல் ஆகிவிட்டது. இப்போ துரைமுருகன் மேலே ஏற்கனவே அவங்க பையன் மேலே எல்லாத்தையும் ஈடி வளைச்சிட்டாங்க. இப்போ ஈடி இன்னும் வளைக்குமானா, அவன் வரக்கூடிய நாட்களில் ஈடிலாம் சும்மா விடாது. ஏற்கனவே துரைமுருகன் விட்டு அவங்க வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் கேஸ் வேகமாக நடக்கும். டெல்லிக்கு போய் இந்த சாரை பார்த்தாங்க, அவரும் கை விட்டுட்டார். இங்கே வெங்கைய நாயுடு இல்ல திருமணம் ஜெகத்ரட்சகனுடைய பங்களாவில் தான் நடந்தது. இங்கே அந்த மண்டபத்தில் இதில் மாமல்லபுரத்தில் அமித்ஷாட்ட 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. இவர்கள் துரைமுருகன் தரப்பில் கேட்டார்களா இல்லையா? இல்லைன்ட்டாங்க. கேட்டால் இவங்க வந்து பிஜேபி, பாசிச பாஜக, நாங்கள் வந்து பாசிச வேறு இருக்க போகிறோம், அமித்ஷாவே உள்ளே வராதே எல்லாம் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே இவங்களோட டீலிங் பயங்கரமாகுது. அதாவது என்னென்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றா கரெக்டுங்களா, ஒன்றா நீங்கள் காலில் உள்ளே விழுந்துடணும், இல்லைன்னா நிமிர்ந்து நிற்கணும். ரெண்டுமே பண்ண மாட்டேன், இல்லை நடுவில் பண்ணுவேன் அப்படின்னா என்ன நிச்சயம்? ஒன்றா இந்த பக்கம் நிற்கணும், இல்லை அந்த பக்கம் நிற்கணும். இது வந்து திமுக, இதான் திமுகவுடைய பலவீனம். கேட்டால் பிஜேபி மண்டிட்டு இது அதிமுக மண்டிட்டாங்க. ஆமாம், அதிமுக போய் மண்டிட்டாங்க, நீங்கள் மறைமுகமாக மண்டிடுறீங்க. வேறு எப்படி நம்ம பேசுகிறது? இப்போ எதுக்கு இந்த கடைசி நேரத்தில் எதுக்கு இந்த இலாக்கா மாற்றம்? அப்போ உங்கள் அப்பா சொன்னதையும் நீங்கள் கடைப்பிடிக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி மக்களுக்காக நீங்கள் உழைப்பீங்க? இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அந்த இது வடகாடு தலித் மக்கள் மீதான தாக்குதல் சம்பவத்தில் உண்மையை போலீஸ் திசை திருப்புகிறது. யார்? விடுதலை சிறுத்தைகள். புதுக்கோட்டையில் நடந்த சம்பவம் என்ன, வடகாட்டில் நடந்த சம்பவம் என்ன, போலீஸ் தரப்பில் என்ன சொல்லுது? இல்லை, சாதாரண தகராறு தான், எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. இது எப்படி திசை திருப்புறீங்க? அப்போ பட்டியலின மக்களுக்கான கொடுமை தொடர்ந்து எங்கே நடந்தாலும் அது அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லிடுறீங்க. திருமாவர்கள் வடகாடு பிரச்சனை, இது வந்து போலீஸ் தவறு செய்கிறது, ஓகேவா? ஆனாலும் திமுக ஆட்சியை தான் தொடர வேண்டும். வேங்கை வயலில் காவல்துறை தவறு செய்கிறது, ஆனாலும் திமுக ஜெயிக்க வேண்டும். கண்டமங்கலத்தில் போலீஸார் அத்துமீறுகிறார்கள், ஆனாலும் திமுக ஜெயிக்க வேண்டும். எங்களுக்கு கொடிக்கம்பங்கள் ஏற்ற போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, ஆனாலும் திமுக ஜெயிக்க வேண்டும். மதுரை ஆட்சியர் சரியில்லை, சங்கீதா அவர்கள் எங்களை வந்து அடக்க ஒடுக்க பார்க்குறாரு, ஆனாலும் திமுக அரசு வர வேண்டும். எப்படிங்க பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? திருமாவர்கள் சொன்னோன்னு மக்கள்லாம் அதெல்லாம் காலம் மறையேறி போச்சு. திமுக கூட்டணி கட்சிகளே சாயம் வெளுத்துட்டு இருக்குது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்களில் இது அதிகமாகும். ரகுபதிக்கு கொடுத்த காரணம், கனிம வளத்தை கொடுத்த காரணம் என்னவென்றால், அவர் அங்கே ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பார். இதுவரை ஒழுங்காக கொண்டு போய் சேரவில்லை. இந்த 1 வருடத்தில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். இது எங்கே போய் முடியுமோ தெரியுது. இதுதான் வாழ்க ஜனநாயகம். வரக்கூடிய நாட்கள் திமுகவுக்கு இப்போவே அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்குன்னே சொல்கிறோம். எழுதி வைத்துக்கொள்ள. நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னங்க, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் திமுக திட்டுறீங்க. வியூஸ் கூட போகிறோங்களா? வியூஸ் போகிறத பற்றி நம்ம கவலையே படல, நேர்மையாக பேசுவோம். வியூஸ் போகலாம் கவலைப்பட்டு நான் அதுக்காக திமுகவுக்கு முட்டு கொடுக்க சொல்கிறீங்களா? திமுகவுக்கு முட்டு கொடுத்தா நிறைய வியூஸ் போகுங்க, அது நமக்கு தேவையில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.